முன்னாடி போட்ட ஒரு பாட்டை இப்போ முக்கியமான இசையமைப்பாளர் முக்கியமான தலைவருக்கு டெடிகேட் பண்ணிக்கிறார். யார் அவர்? இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள். அவர் தான். அவர் விஜய்க்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணியிருக்காரு. இது எங்கள் நீதின்னு சொல்லிட்டு ஒரு பழைய படத்தில் விஜய் குழந்தை நட்சத்திரமாக நடித்த ஒரு படத்தில் அதில் ஒரு பாட்டு போட்டிருக்கிறாங்க. சின்ன தம்பி உன்னை நம்பி நம்ம நாடு காத்திருக்கி அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு பாட்டு போட்டிருக்காரு. ஸோ அந்த பாட்டை இந்த நேரத்தில் டெடிகேட் பண்ணியிருக்காரு விஜய் அவர்களுக்கு. அவர் நம்புறாரு தம்பி நாட்டையே மாற்றி தலைகளை புரட்டி போட போகிறாரு. அதனால் அவருக்கு இந்த பாட்டை இந்த நேரத்தில் டெடிகேட் பண்ணி விட்டோம்னா நாளைக்கு பவருக்கு வந்ததுக்கப்புறம் சார் கரெக்டாக நமக்கு பாட்டெல்லாம் நல்லா டெடிகேட் பண்ணி விட்டீங்க, வாங்க நம்ம கேபினெட்டில் நீங்கள் இருங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாலும் கூப்பிடுவாருன்ற எதிர்பார்ப்பில் போட்டாரா, இல்லை உண்மையிலேயே விஜய் நம்ம பார்த்து வளர்ந்த பிள்ளை அது இப்போ தேர்தலில் நின்று ஒரு போட்டிகிட்ருக்கு, நல்லா வரணும் அப்படின்ற மாதிரி இப்படி தான் பண்ணியிருப்பார். இதுக்கு பின்னாடி நம்ம 1008 காரணங்கள் சொல்லலாம். நம்ம பார்த்து வளர்ந்த பிள்ளை இந்த நேரத்தில் தேர்தல் முடிவு வரப்போகுது, அவரை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் உத்வேகப்படுத்துகிற மாதிரி ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணி விடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்லெண்ணத்தில் தான் பண்ணியிருப்பார். இந்த பாட்டு கேட்குறதுக்கு தான் ஃபன்னாக இருக்குது. இளையராஜா இப்படி ஒரு பாட்டு போட்டிருக்காரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு பயங்கர ஃபன்னான ஒரு பாட்டு.